முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அருளாளர்களினுடைய அதிர்வலைகளை சுத்தி செய்யக்கூடிய சங்கு குளியல் சார்ந்த ரகசிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, அருளாளர்கள் பூஜிக்கக்கூடிய உபாசனை தெய்வத்தை சுற்றிலும் 8 வளம்புரி சங்குகளில் தண்ணீர் நிரப்பி புதிய செம்பு பாத்திரத்திற்கு மேல் 8 திக்குகளிலும் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடியார்களின் கவனத்திற்கு, வளம்புரி சங்கு கிடைக்கவில்லை என்றால் சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சங்குகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அருளாளர்கள் உபாசனை செய்யக்கூடிய தெய்வத்திற்கு முன்னால் அமர்ந்து 1008 முறை ஓம் என்னும் பிரவண மந்திரத்தை ஜெபித்து உருயேற்றிய பிறகு அருளாளர்கள் உபாசனை செய்யக்கூடிய தெய்வத்தை மனதால் வணங்கி 8 திக்குகளிலும் வைக்கப்பட்ட சங்குகளில் இருக்கக்கூடிய நீர்களை ஒன்றாக ஒரே கலசத்திற்கு கொண்டு வந்து அந்த கலச நீரை அருளாளர்கள் நீராடி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக இவ்வாறு மாதத்திற்கு வரக்கூடிய அமாவாசை திதியில் அருளாளர்கள் செய்து வருவது அருளாளர்களினுடைய அதிர்வலைகளை சுத்தி செய்யக்கூடிய ரகசிய சங்கு குளியல் முறை என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, ஓங்காரத்தின் ரீங்காரத்தால் அருளாளர்களினுடைய அதிர்வலைகள் சுத்தி செய்யப்படும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள வந்து சந்திக்கின்றேன். இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் நீஸ்வரம், சகலமும் நீஸ்வரம். நம சிவாய.